நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தின் 2வது பாகத்தை வாசிங்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும். இந்த உலகத்துல ஜனங்கள் பாவத்தை நோக்கி போறாங்க, சிற்றின்பத்தை நோக்கி போறாங்க, இச்சையை நோக்கி போறாங்க. அப்ப அந்த பாவத்துல இருந்து நீங்க திருப்பி எடுக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுங்கிறது யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தின் 2வது பாகத்தை வாசிங்கள். பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். பாருங்க, பாவியை திருப்புகிறவன். மனுஷர்கள் பாவிதான், அவங்க பாவினே அவங்களுக்கும் தெரியாது. உங்களுடைய நோக்கம் அவங்களுக்கு உணர்த்தி அந்த கெட்டு போனதான அவர்களை, அந்த பாவியை தப்பி போன மார்க்கத்தை நின்று, இந்த பொல்லாத உலகத்தை நின்று திருப்பக்கூடியவர்களா இருக்கணும். நீங்க அவங்கள நித்திய நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவங்களா இருக்கணும். அவங்க எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்படணும். அந்த விதத்துல நீங்க என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். என் ஆண்டவர் தான் சொன்னார், இயேசு இடத்துல பாவியா இருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு வந்து அந்த மனுஷன் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு அந்த மனுஷன் இயேசுடைய சிஷ்யனாக மாற்றப்பட்ட ஒரு பரிசுத்தவானாக காணப்படத்தக்க விதத்துல நீங்க வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் தான் சொன்னார், நீங்க உலகெங்கும் போய் எல்லாரையும் சீஷராக்குங்கள் என்று. இயேசு கிறிஸ்துனுடைய கற்பனைகளை கை கொண்டு பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழக்கூடியதான ஒரு திரளான ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்றார். அதான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது. அப்படி நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் போது, பாவியாகிய மனுஷனை அந்த பாவத்திலிருந்து, பாவ வழியிலிருந்து மீட்டு கொண்டு வரும்போது, நீங்கள் தேவனுடைய பார்வையிலே ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அந்த ஞானவான்களுக்கு என்று தேவன் விசேஷமான பாக்கியத்தை வைத்திருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். உண்மையிலேயே நீங்க ஞானவான்கள், உங்க படிப்புல உள்ளதான அந்த ஞானத்தையும் இங்க ஆண்டவர் சொல்லல. உண்மையிலேயே நீங்க படிப்பறிவே இல்லாதவர்களா இருந்தாலும் கூட நீங்கள் ஞானவான்களா இருக்க முடியும். உங்களுடைய எளிமையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, உங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்க்கை, குற்றங்குறைகளற்ற வாழ்க்கை, சகிப்புத்தன்மை நிறைந்த வாழ்க்கையினால நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். அவர்கள் ஞானவான்கள் என்பது பட்டங்கள் படிப்புல வரல, அவர்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறார்கள். அப்ப நீங்கள் ஆத்துமாக்களை தேவனுக்குள்ள கொண்டு வரும்போது தான் நீங்க ஞானவான்கள் ஆகுறீங்க. நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், நான் PhD படிச்சிருக்கேன். அந்த PhD எல்லாம் நீங்க சாகும் போது உங்க அடக்காரனோட எல்லாம் முடிஞ்சு போகும். மக்கள் உங்களை குறித்து ஆகா ஓகோன்னு எல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் அதோட முடிஞ்சு போகும். உலகமும் அதில் உள்ளவர்களும் எல்லாமே ஒளிந்து போகின்றது. ஆனா நித்திய காலம் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கார். சதா காலங்களிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. சதா காலங்களிலும் நீங்க பரலோக ராஜ்யத்துல நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஞானவான்களா இந்த உலகத்துல இருந்தா மட்டும்தான் பரலோகத்துல நீங்க எப்பொழுதுமே ஜொலிக்க முடியும். பரலோகத்திலே மகிமை வித்தியாசம் உண்டு. பரலோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே விதமான மகிமை இருக்காது. அப்போ இப்போ உங்க கையில ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த உலகத்திலேயே ஒவ்வொருத்தங்களும் நான் நல்ல வித்தியாசமா விசேஷமா இருக்கணும்னு சொல்லி விரும்புறீங்க, அதுக்காக பிரயாசப்படக்கூடியவங்க இருப்பாங்க. இதுவரை 60 வருஷம் தான். ஆனா பரலோகத்துல நித்திய காலங்களாக, பரலோகத்துல நித்திய காலங்களாக அந்த மகிமை உங்களை விட்டே போகாது. அப்போ அவ்வளோ மகிமையா பிரகாசமா நீங்க இருக்க வேண்டுமே ஆனால், நட்சத்திரங்களை போல நீங்கள் மிகவும் விசேஷமாய் பிரகாசிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டுமே ஆனால், அந்த வாய்ப்பை இப்போ உங்க கையில கொடுத்துருக்காரு. அது வேற ஒண்ணும் இல்லை. நீங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களா இருப்பீங்கன்னா அங்க விசேஷமா இருப்பீங்க.